السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஐந்து நிமிட மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரிலே உஹது யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்ட சோதனை, உஹது போரில் முஸ்லிம்களின் ஆவேசமான தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மக்கத்து முஸ்ரிக்குகள் புறமுதுகிட்டு ஓடினார்கள். ஆனால் ஒரு சிறு தவறின் காரணமாக முஸ்லிம்களுக்கு பெரும் இழப்பே ஏற்பட்டது. போர் ஆரம்பிக்கும் முன்னே அம்பு எய்வதில் தேர்ச்சி பெற்ற 50 நபர்களை மலையின் கணவாயில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகள் நுழையா வண்ணம் நிறுத்தியிருந்தார்கள். மேலும் போரில் வெற்றி தோல்வி எது நேர்ந்தாலும் இவ்விடத்தை விட்டு நீங்கள் நகராதீர்கள் என்றும் அந்த 50 நபர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருந்தார்கள். ஆனால் போரின் ஆரம்பத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து காஃபிர்கள் புறமுதுகிட்டு ஓடுவதை கண்டு போர் முடிவுற்றதாக எண்ணி எதிரிகள் விட்டு சென்ற கனிமத்து பொருட்களை சேகரிப்பதில் தம் சகோதரருக்கு உதவி புரிவோம் என கருதி கணவாய் விட்டு நகர்ந்தார்கள். இவர்களின் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்த அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவோ தடுத்தும் வெற்றியின் உற்சாகத்தில் எவரும் செவிசாய்க்கவில்லை. இந்த போரில் காஃபிர்களின் படையில் இடம்பெற்றிருந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் பிறகு இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. ஆனால் இந்த போரில் காஃபிர்களுடைய குதிரைப்படை தலைவராக இருக்காங்க. அவர்கள் கணவாயில் பாதுகாப்புக்கு யாரும் இல்லாததை அறிந்து அவ்வழியாக தமது படைகளை திருப்பி கொண்டு வந்து பின்புறமாக தாக்கினார்கள். கவலையில் இல்லாதிருந்த முஸ்லிம்கள் இந்த திடீர் தாக்குதலால் நிலை குலைந்து காஃபிர்களின் நடுவே மாட்டிக்கொண்டார்கள். பிறகு 70 முஸ்லிம்கள் ஷஹீதானார்கள். அன்னலாரின் தலையில் காயம் ஏற்பட்டு ஒரு பல்லும் இந்த போரிலே ஷஹீதானது. இவங்க பின்னாடி ஒரு கணவாய் நிறுத்தி வச்சிருப்பாங்க நப்சாஸ்ல அவங்க. ஆனால் இவங்க எப்படியுமே இறங்கி ஓடுவாங்க அப்படிங்கிறத ஹாலித் இப்னு வலீத் அவங்க கணிச்சு வச்சிருந்தாங்க. ஓடும்போது நம்ம உள்ளே தாக்கிடலாம். ஹாலித் இப்னு இப்போ இஸ்லாத்தில் இல்லை, காஃபிர்களுடைய படையில் காஃபிர்கள் போடுறாங்க. அதே மாதிரி இவங்க இறங்கிடுறாங்க. பின்னாடி புறத்துலேருந்து இவங்க குதிரைப்படை தாக்குது. முன்னாடி காஃபிர்கள் ஓடுறவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இப்போ நம்ம படம் அடுத்து பின்னாடியும் வருது அப்படிங்கும்போது திகிரியம் கொண்டு முன்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நடுவில் முஸ்லீம்கள் சிக்கிடுவாங்க. இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். அதாவது இந்த போரில் என்ன சொல்லுவாங்கன்னா, நப்சாசாவுடைய ஒரு கட்டளையை அந்த 50 வீரர்களை செயல்படுத்தல இங்கே அல்லாஹ் பெரிய ஒரு நஷ்டத்தை காமிச்சிட்டான். அப்போ இந்த உம்மத்து நப்சாசாவுடைய இன்னும் எவ்வளோ கட்டளைகள் அல்லாஹ்விட்டிருந்து வந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் மீறும்போது இந்த சமூகம் எவ்வளோ பெரிய நஷ்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும் என்பதாக சில உலமாக்கள் கட்டுரைகள் எழுதுவாங்க. இரண்டாவது தலைப்பு அல்லாஹ்வின் ஆற்றல். மூக்கு இறை ஆற்றலின் சான்றலாகும். அல்லாஹ் தஆலா மனிதன் முகத்தில் மூக்கை பொருத்தியுள்ளான். இதனால் முகத்தின் பொலிவு கூடி முகம் அழகாக தோற்றமளிக்கிறது. இந்த மூக்கில் 2 துவாரங்களும் அல்லாஹ் அமைத்தான். அதனில் நுகர்ந்தினரும் தன்மையையும் வைத்தான். உணவு மற்றும் பானங்களின் வாடையை நுகர்ந்து அதன் நிலையை நாம் உணர்கின்றோம். சுத்தமான காற்றை சுவாசித்து சுகாதாரம் பெறுவதும் இந்த மூக்கின் மூலமே. உன்னதமான இந்த உறுப்பை உருவாக்கியது யார் என்பதை சற்று சிந்திப்பீராக. மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி. கணவனின் மீது மனைவிக்கான செலவு. உங்களின் மனைவியருக்காக உங்கள் வசதிக்கேற்ப உணவு உடைக்கான ஏற்பாடு செய்திடுங்கள் என அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுரை தன்னுடைய தோழர்களுக்கு பகிர்ந்தார்கள். நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி. வாகனத்தில் அமர்ந்த பிறகு ஓதும் துஆ. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தை நாடி வெளிக்கிளம்பி வாகனத்தில் அமர்ந்த பிறகு 3 முறை அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கூறி கீழ்காணும் துஆவை ஓதுவார்கள். சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹும் முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்று துஆவை ஓதுவார்கள். ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வதின் கூலி. மறுமையில் அல்லாஹ் தஆலா எனது மாண்பின் காரணமாக தங்களிடையே நேசம் கொண்டவர்கள் எங்கே என கேட்பான். இன்று எந்த நிழலிலும் இல்லாத நிலையில் எனது நிழலில், அதாவது அரிசி நிலையில் அவர்களுக்கு இடமளிப்பேன் என்பான் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக மட்டும் நேசம் கொண்ட அந்த கூட்டத்தாரை மறுமையில் கண்ணியம் செய்வான். ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி. அண்டை வீட்டாரை நோவினை செய்தல்.
அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தன் அண்டை வீட்டாருக்கு சிரமம் கொடுப்பவரோ அவர் என்னை சிரமப்படுத்தியவர், யார் என்னை சிரமப்படுத்தினாரோ அவர் அல்லாஹ்வை சிரமப்படுத்தியவர் ஆவார். மேலும் எவர் தன் அண்டை வீட்டாருடன் சண்டை செய்வாரோ அவர் என்னிடம் சண்டையிட்டவர் ஆவார், யார் என்னிடம் சண்டை செய்வாரோ அவர் அல்லாஹ்விடம் சண்டை செய்தவர் ஆவார் என அண்டை வீட்டாரின் விஷயத்திலே எச்சரிக்கையாகவும் இன்னும் அவர்கள் நளினமாகவும் இருக்கும்படி அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு அறிவுரை பகிர்ந்தார்கள். 7வது தலைப்பு உலகத்தை பற்றி. உலக மோகத்தின் அச்சம். நான் உங்களுக்கு முன்பாக சென்று விடுவேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நான் உங்களுக்கு முன்பாக சென்று விடுவேன், உங்களுக்கு சாட்சியாகவும் இருப்பேன், பின்னால் நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று நான் ஐயம் கொள்ளவில்லை. ஆனால் நீங்கள் மறுபடியும் காஃபிரா பெறுவீங்க என்பதில் நான் உங்களை அச்சப்படல, ஆனால் உலக மோகத்தில் மூழ்கி விடுவீர்களோ என நான் அஞ்சுகிறேன் என்பதாக அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். இன்னைக்கு அந்த காட்சியை அரபு நாட்டில் நம்ம பார்க்குறோம். அவங்க காஃபிராங்கிறதுலாம் இல்லை, ஆனால் உலக மோகத்தில் மூழ்கி பக்கத்து நாட்டில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்காங்க. 8வது தலைப்பு மறுமையை பற்றி. சொர்க்கத்தின் பணியாளர். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், எப்போதும் இளமையோடு இருக்கும் சிறுவர்கள் அவர்களின் சோனத்தாரை சுற்றி சேவை செய்து வருவார்கள். அவர்களை நீர் காண்பீரானால் பரத்தப்பட்ட முத்துக்களாக அவர்கள் நீர் எண்ணுவீர். அன்றியும் அங்கு நீர் பார்த்திராயின் இன்ப பாக்கியங்களையும் மாபெரும் அரசாங்கத்தையும் சொர்க்கத்திலே காண்பீர்கள் என சூரா ஸஹ்ரிலே அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் இந்த மாதிரி பாக்கியத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. 9வது தலைப்பு நபி வழி மருத்துவம். நடுத்தர உணவு, சமநிலை உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழத்துடன் வெள்ளரிக்காயும் சேர்த்து சாப்பிட்டார்கள். இந்த ஹதீஸின் விளக்கமாவது, பேரித்தம்பழம் உஷ்ணமானதாகவும் இதனால் குளிர்ச்சியான வெள்ளரிக்காயை சேர்த்து அன்னலார் சமநிலை கருதி சாப்பிட்டார்கள் என ஹதீஸ் கலை வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். 10வது தலைப்பு குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நாம் மனிதனுக்கு தன் பெற்றோர் இருவருக்கும் நலம் செய்ய வேண்டியது பற்றி போதித்தோம். அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தாள். இன்னும் அவனுக்கு பால் குடி மறப்பதில் 2 ஆண்டுகள் ஆகின்றன. ஆகவே நீ எனக்கும், அதாவது அல்லாஹ்விற்கும் உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கின்றது என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு அறிவுரை சூரா லுக்மானிலே அறிவுரை பகர்கின்றான். அல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும், எந்த தீயதை விட்டும் அல்லாஹ் நம்மளை தடுத்திருந்தானோ அதை விட்டு தவிர்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. கலிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். ஹைரி சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். வஸ்ஸலாம்.